அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ நீங்க ஆல்ரெடி நான் ஒரு 2, 3 அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ என்னால் ஒரு 150 to 160 கொஸ்டின்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். பட் என்னால் கிளியர் பண்ண முடியலன்னா என்ன ரீசன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன். பட் என்னால் கிளியர் பண்ண முடியுமா, இல்லை நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எப்படி படிக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் 4 சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன டாபிக்ஸில் எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்றதும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஜென்ரல் தமிழை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸில் ஒரு 85 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நிறைய மெமரி பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஒன்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இலக்கணம் ஈஸி, புரியலன்னா ரொம்ப கஷ்டம். எந்த இடத்துல வள்ளி நமிகும், எந்த இடத்துல வள்ளி நமிகாது, இந்த சந்திப்பிழை, இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய டாபிக்ஸு. ஸோ இலக்கணத்தை பொறுத்தளவுக்கு நல்லா படிக்கணும். தமிழை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் எளிமையாக நினைப்பீங்க. லாஸ்ட்டு இந்த குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழோட குவாலிட்டி கொஸ்டின்ஸு. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியாத அளவுக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ பட் குரூப் 4 பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 95+ கொஸ்டின்ஸு இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு 95+ கொஸ்டின்ஸ் போடுறதுக்கு தயாராக இருப்பாங்க. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட் ஃபேக்டரே. எல்லாருமே சொல்லுவாங்க மேக்ஸு தமிழை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டாலே கிளியர் பண்ணிடலான்னு. பட் அது உண்மைதான். இருந்தாலும் தமிழ்லேயும் ஆப்டிடியூட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த 125 கொஸ்டின்ஸுக்கு 110க்கு மேலே போடக்கூடிய கேண்டிடேட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 50,000 தாண்டும். இது சராசரியாக நான் சொல்கிறது. ஸோ இதுக்கு மேலே இருக்கும் 1,00,000 பேர் கூட வச்சுக்கோங்க. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய 75 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராகவே இருக்கும். ஸோ தமிழ் அந்த ஆப்டிடியூட்டை நல்லா படிங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் தமிழ் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மாதம் கூட போதும். பட் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை 6 மந்த்து படித்தா கூட உங்களுக்கு படித்த மாதிரி ஒரு ஃபீல் வராது. அதுவும் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறீங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சார், எனக்கு படித்ததெல்லாம் மறந்து போகுது, நான் ரிவிஷன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட உங்களுக்குள்ள ஒரு டவுட்டுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours படிச்சுட்டே இருங்க. தமிழை விட எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவங்க தான் கிளியர் பண்ணுறது அதிகம். சொல்லும்போது தமிழில் கவனம் செலுத்துங்க சொல்லுவாங்க. தமிழ் நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு திருப்பி ரீட் பண்ணுறது ஈஸி. பட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட தகவல் இருக்கும். என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, பேர் இருக்குது, கோட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல் இருக்கிறதால நீங்கள் ஜென்ரல் ரிவிஷன் ஜென்ரல் ஸ்டடீஸை தான் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரிவிஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸு, ஜாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 தான் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் 40 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்திய அரசியல், அதாவது பாலிட்டியில் 15, ஹிஸ்ட்ரியில் அப்புறம் ஐஎன்எம், இது எல்லாமே சேர்த்து 10. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 12th புக்கை நல்லா படிங்க. சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் படிங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா கவனம் செலுத்துங்க. மேக்ஸை நல்லா போட்டு பாருங்கள். தமிழில் கண்டிப்பாக உங்களால் ஜென்ரல் ஸ்டடீஸை நல்லா பண்ண முடியுதுன்னா தமிழ் ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 95+ கொஸ்டின்ஸை உங்களால் போட முடியும். ஏன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேயும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குன்னா கண்டிப்பாக தமிழ் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்தே தமிழ் படிச்சிருப்பீங்க. தமிழ் படிக்காமல் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. ஸோ தமிழ் நல்லாவே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்ததால் உங்களுக்கு தமிழ் பெரிய விஷயமா இருக்காது. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்லா கவனம் செலுத்துங்க. ஸோ நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் உயரும். ஸோ நீங்கள்
இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லாம் வந்து 11th 12th புக்கை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஜாகிரஃபியை பொறுத்த அளவுக்கு ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு, பாலிட்டி, இது எல்லாமே 10th புக்கை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸு நிறைய வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கு மட்டும் 11th 12th புக்கு, மற்ற இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கு, சயின்ஸுக்கு வந்து 9th 10th புக்கு மட்டும் படித்தாலே போதும். ஸோ இது மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தமிழ் ப்ளஸ் ஆப்டிடியூடு வந்து நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். புக்கில் இருக்க சம்லாம் போட்டு பாருங்கள். ஜென்ரலாக கான்செப்டையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து சம்மு வந்து நீங்கள் ஸ்கூலில் போடுற மாதிரி ப்ரொசீஜர் படிலாம் இங்கே போட போகிறது கிடையாது. பார்த்தவொடனே ஆன்சர் சொல்கிற அளவுக்கு ஒரு கான்செப்டை ஸ்ட்ராங் ஆகிக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.